வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சென்னையில் உள்ள அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் எப்படி கையாள்கிறது என்பதை உணவு சமைக்கும் கூடத்திலிருந்து விரிவான விவரங்களை அளிக்கிறார் செய்தியாளர் வேல்முருகன். நாடு முழுவதும் இப்போ கேஸ் சிலிண்டர் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் இதுல பெரிய அளவில் பாதிக்கப்படுற ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கு. ஸோ நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க சார்? இப்போ கடந்த ஒரு 4 நாளாவே நம்ம கேஸ் பற்றாக்குறை ஏகப்பட்ட ப்ராப்ளமா இருக்கு. நமக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பல்கா நம்ம ஒரு 20 இடத்துக்கு சமைச்சு கொடுக்கறதால நம்ம எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் இருக்கிறதால சமாளிச்சுக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50% கேஸ்லயும் ஒரு 50% எலக்ட்ரிக்கல் தான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 90% நம்ம இதில் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம காலை 7 to 10 மணி வரை நம்ம கடைகளில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அதை மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 10 மணிக்கு மேலே அதை க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 to நைட்டுக்கு 10 மணி வரை நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது இப்போ நம்ம மெனு குறைச்சிருக்கிறோம் இல்லையா? முன்னாடி ஃபுல் டைம் இட்லி கிடைக்கும், இப்போ ஒரு பார்ட் டைம் தான் கிடைக்கும். ஆமாம், பார்ட் டைமாக ஒரு சில ஐட்டம் மட்டும் கம்மி பண்ணியிருக்கோம் சார். நம்ம அதனால் மட்டும் கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேருந்து அந்த கேஸுக்கும் இதுக்கு சமைக்கிறதுக்கு இது பெட்டராக இருக்கும் எங்களுக்கு. அதை விட இது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். ஹீட் ஹவர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். குக்கிங் ஹவர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே ரெடி பண்ணிடும். இப்போ காலையில் எடுத்துக்கிட்டா பொங்கல், சாம்பார், கிச்சடி அந்த மாதிரி ஐட்டம்லாம் காலையில் ரெடி பண்ணிவிடுவோம். நம்ம கடைகளில் தோசை இட்லிக்கு அதுக்கான சைடிஷ் ஐட்டம்லாம் இங்கே ரெடி பண்ணிக்கிடுவோம். அப்புறம் மத்தியானம் லஞ்சில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் எல்லாமே எலக்ட்ரிக்கல்லே பண்ணிடுவோம். கேஸ் பயன்படுத்த கேஸ் யூஸ் பண்ற இது தோசை, பரோட்டா, சப்பாத்திலாம் அங்கேருந்து ரெடி பண்ணுவோம். இது இப்போ டைம் 11 to ஈவினிங் வரை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். 4-5 மணி வரை க்ளோஸ் பண்ணிட்டு 5 மணிக்கு மேலே திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது இப்போ கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பவுமே யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க அந்த கேஸ் ஷார்டேஜ்னால டைம் கம்மி பண்ணி கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணிடுவோம் சார். நைட்டு 7 to நைட்டு க்ளோசிங் வர இருக்கும். 10 மணி வரை ஓடும். நமக்கு இப்போ சில ஐட்டம் மட்டும் இந்த கேஸ் அதிகமாக செலவு பயன்படுத்துகிற ஐட்டம் மட்டும்தான் நம்ம குறைச்சிருக்கோம். அந்த வடை எல்லாம் போடும்போது ஒரு குறைந்தபட்சம் நம்ம போட்டு வச்சுட்டு மீதி அந்த டைமில் க்ளோஸ் பண்ணி அந்த பூரி, சோளா பூரி அதெல்லாம் ஃபயர் ஆகிட்டே இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அந்த இதை கண்டினியூவாக போட முடியும். அதெல்லாம் ஹோல்டு பண்ணியிருக்கோம். இப்போ ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம நீங்கள் எவ்வளோ சிலிண்டர்ஸ் பெர் டே இல்லாட்டி பர் மந்த்ண்டு எவ்வளோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது சார்? இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 15-20 சிலிண்டர் நான் யூஸ் பண்ணுவேன். பல்க் கிச்சனுங்கிறதால ஏன்னா எலக்ட்ரிக்கல் இருக்கிறதால கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவோம். நமக்கு 100-150 சிலிண்டர் தேவைப்படும் சார் நமக்கு.